வணக்கங்க. இன்றைக்கி நம்ம 22 புள்ளியில் ஒரு அழகான சிக்கு கோலம் எப்படி ஈஸியாக பிகினர்ஸ் கூட போடலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இதுக்கு 22 புள்ளி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க, 4 வரிசை வச்சுக்கோங்க, 4ல் நிப்பாட்டிக்கோங்க. இந்த கோலம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக தெரியும், ஆனால் போட்டிங்கன்னா ரொம்ப 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 ஈஸிங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள், எல்லாருமே ஈஸியாக போடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 வரிசை இருக்குது இல்லைங்களா, அந்த 4ல் 4க்கு 4 எல்லா சைட்லேயும் 4 புள்ளி ஃபஸ்ட்டு கணக்கு எடுத்துக்கோங்க, மற்ற புள்ளியெல்லாம் விட்டுருங்க. அந்த 4 புள்ளியில் 2வது புள்ளியிலேருந்து மேலே 2வது புள்ளிக்கு ஒரு லைன், அது மாதிரி இந்த பக்கம் 2வது புள்ளியிலேருந்து மேலே 2வது புள்ளிக்கு ஒரு லைன், அதை வச்சு ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கோங்க. ஒரு முக்கோணம் நீங்கள் வரைஞ்சிட்டினாலுமே அடுத்தடுத்த முக்கோணம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதை அப்படியே வரைஞ்சிட்டு 4 புள்ளிக்கு நடுவில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, கோலம் ஃபுல்லாகவே இதுதான் வரப்போகுது நமக்கு. இப்போ 4 கார்னரும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ சைடில் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 4 கார்னரில் முக்கோணம் வரைஞ்சோம் இல்லைங்களா, அந்த முக்கோணத்தை ஒட்டினபடியே ஒரு புள்ளி விட்டுட்டு 2 புள்ளி லைனில் இருக்கும். அந்த 2 புள்ளி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு புள்ளியை சேர்த்து ஒரு முக்கோணம் வரைய போகிறோம். ஸோ எவ்ரி 3 டாட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம சென்டரில் கார்னரில் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா முக்கோணம், அந்த முக்கோணத்தை ஒட்டினபடி தான் அடுத்தடுத்த முக்கோணம் இருக்கும். நல்லா பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்போ பாருங்கள், அந்த முக்கோணம் வரைகிறோம். ஒரு முக்கோணம் நம்ம போட்டாலே அடுத்தடுத்த முக்கோணம் அதை ஒட்டியே வந்துடும். சென்டரில் சர்க்கிள் ஈஸியாக வந்துடும். இதே தான் கோலம் ஃபுல்லாகவே ஒரே மாடல் தான் நம்ம போட போகிறோம், ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாசலில் போட்டு பாருங்கள். வாசலில் போகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு பேப்பர்லேயோ டைரியிலையோ நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டு பாருங்கள், சூப்பராக வரும். எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினம் ஒரு கோலம் வரப்போகுது. ஷார்ட்ஸ் 3 ஷார்ட்ஸ் சின்ன சின்ன கோலங்கள் வரப்போகுது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். வேற ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கோலம் ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது தவிர்த்து ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, இந்த ஸ்டெப் ஏதாச்சும் உங்களுக்கு புரியல அப்படின்னு ஏதாச்சும் தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எப்படி போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.